துபாய் இனிமேலும் பாதுகாப்பான ரியல் எஸ்டேட் முதலீடுகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நாடா? இந்த கேள்வியை நம்ம துபாயை நோக்கி ஏன் கேட்கோம் அப்படின்னா, துபாயில் போர் மேகங்கள் அப்படின்றது சூழ்ந்திருக்கு. இமார் மாதிரியான மிகப்பெரிய நிறுவனங்களினுடைய முதலீட்டாளர்கள் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது சம்பந்தமாக நிறைய பேர் விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமேலும் துபாய் ஒரு பாதுகாப்பான சொர்க்க பூமியாக அந்த ஒட்டுமொத்த கல்ஃப் ரீஜன்லையும் இருக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்வி. இந்த கேள்வி எழுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நடக்கக்கூடிய இஸ்ரேல் ஈரான் அமெரிக்காவுக்கான இந்த யுத்தத்தில் கமேனியை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கொண்டுட்டாங்க. அவர் ஈரானினுடைய உச்சபட்ச தலைவர். அதுக்கு பழிவாங்கிற விதத்தில் அமெரிக்காவினுடைய ப்ராப்பர்ட்டி இந்த அரபு நாடுகள், அதுவும் குறிப்பாக யுஏஇ, சவுதி அரேபியா, கத்தார், குவைத்லலாம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஈரானினுடைய மிசைல்ஸும் ட்ரோன்ஸும் வந்து தாக்குதல் நடத்துது. அதுலேயும் குறிப்பாக துபாயினுடைய பூர்ஜ் கலிஃபாக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு ட்ரோன் விழுந்திருக்கு. ஜுமைரா பகுதிகளிலையும் ட்ரோன் அப்படின்றது விழுந்திருக்கு. இது மிகப்பெரிய விலை உயர்ந்த லக்ஸுரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம். உலக முதலீட்டாளர்கள் அவங்களுடைய பணத்தை லண்டன்ல இருந்தும் சுவிட்சர்லாந்துல இருந்தும் மாறி கல்ஃப் ரீஜனுக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது துபாயினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் துபாயினுடைய பாதுகாப்பான அந்த ஒரு அமைப்பும் தான். ஏன்னா அந்த உலகத்திலே பாதுகாப்பான சிட்டினா அது துபாய் தான் அப்படின்றதுல தான் அந்த பிராண்டே இருக்கு. அந்த பாதுகாப்புக்கு இன்னைக்கு கேள்விக்குறி வர ஆரம்பிச்சிருக்கு. துபாயில் இருக்கக்கூடிய ரெசிடென்ஸினுடைய ஃபோனுக்கு மிசைல் ட்ரோன் சார்ந்த அந்த ஒரு அபாய மெசேஜும் வருது. அந்த அலர்ட் மெசேஜ் அப்படின்றது வருது. இது மக்கள் மத்தியில், அதுவும் குறிப்பாக துபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கோல்டன் விசா வாங்கி இந்த மாதிரியான ரெசிடென்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பயத்தை உருவாக்கியிருக்கு. இந்த குறுகிய கால முதலீட்டாளர்கள்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வந்து பணத்தை போட்டுட்டு உடனே லாபத்தை பார்க்குறவங்க, அவங்க எல்லாருமே இந்த ஒரு பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்தே அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய லாயர்ஸை நாட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன முதலீடு $1 லட்சம் $2 லட்சம் ஆரம்பித்து $1 மில்லியன் வரைக்கும் எப்படி துபாயிலிருந்து சிங்கப்பூர் கொண்டு போகிறது, எப்படி சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு இந்த பணத்தை நாங்கள் மாற்றுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அப்படின்னா ஐரோப்பிய அமெரிக்க இன்வெஸ்டர்ஸ். ஏன்னா ஐரோப்பிய அமெரிக்க இன்வெஸ்டர்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு நாட்டில் பணத்தை போடுவாங்க. அந்த நாட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டால் போதும் உடனடியாக அவங்க பணத்தை வெளியெடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அமெரிக்க ஐரோப்பிய வங்கிகளும் துபாயில் பணம் போட்டிருக்காங்க. அந்த பணத்தை எப்படியாவது இந்தியா, சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்ற வழிகளை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எல்லா விஷயமும் தான் எதிர்காலத்தில் துபாய் அப்படின்றது ஒரு பாதுகாப்பான ரியல் எஸ்டேட் முதலீட்டுக்கு உகந்த இடமா இருக்குமா அப்படின்ற கேள்வியை நமக்கு உருவாக்கியிருக்கு. முதல்ல நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த இந்த ப்ராப்பர்ட்டி சார்ந்த மக்களுக்கு பயம் எப்போ வரும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போது. அதனால் இது சார்ந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் ஒரு 30 to 90 நாட்கள் வெயிட்டிங் பீரியடாக பாஸ் பண்ணி வைப்பாங்க. ப்ராப்பர்ட்டியை விற்கவும் மாட்டாங்க, வாங்கவும் மாட்டாங்க. ஆனால் இந்த குறுகிய கால லாபம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் உடனடியாக விற்பாங்க. மிகப்பெரிய அளவில் முதலீடு பண்ணி மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸாக நிறைய ப்ராப்பர்ட்டிஸை வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. இதை தான் கூலிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பிரச்சனை ஆரம்பித்ததுக்கப்புறமும் ஒரு 30-60 நாளுக்கு அப்புறம் தான் இது எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடையுமா, வளருமா இந்த இண்டஸ்ட்ரி இந்த நாட்டில் அப்படின்றத நம்மளால் தீர்மானிக்க முடியும். இப்போ விலை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா, ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்கல்ல அதெல்லாம் துபாயில் அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன பதற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனால் ஒரு 3-9% வீழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீழ்ச்சியும் அடைஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் முதலீட்டு வல்லுநர்களால் கருதப்படுது. ஆனால் இந்த நிலை தொடருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாருமே ரியல் எஸ்டேட்டில் குறிப்பாக பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரியான போரெல்லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வாங்கி குவிப்பாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் விலை அப்படின்றது 3-7% டிப்பாக இருக்குது. இந்த டிப்பான தருணத்தில் தான் ப்ராப்பர்ட்டியை வாங்கி போட்டால் அது நாளைக்கு விலை உயரும் போது நமக்கு மிகப்பெரிய லாபமாக இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புவாங்க. புத்திசாலியான முதலீட்டாளர்கள் இந்த ஒரு போரை ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கிட்டு துபாயினுடைய மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டிஸை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக கூட ஜுமைராவில் 420 மில்லியன் திராம்ஸ் அளவுக்கான ஒரு வீடு விற்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான செய்தியும் வருது. இந்த February end March மாதத்தில் தான் அது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லுதாங்க. அப்போ
துபாயினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேலே மிகப்பெரிய முதலீட்டாளர்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை அப்படின்றது இருக்குது அப்படின்றத பாருங்கள். ரெண்டாவது, துபாயை பொறுத்தளவுக்கு அந்த ஒட்டுமொத்த கல்ஃப் ரீஜன்லையுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, குறிப்பாக ஈரான், சவுதியில் அடிக்கடி பாலிசி சேஞ்ச் நடக்கும். அப்போல்லாம் பெரிய பணக்காரர்கள் அவங்க பணத்தை கொண்டு வந்து துபாயில் போடுவாங்க. ஈரானில் பிரச்சனை வரும், அப்போ அங்கே இருக்கக்கூடிய பணக்காரர்கள் துபாயில் வந்து அவங்க பணத்தை கொட்டுவாங்க. ஏமன்லையும் ஓமன்லையும் குவைத், கத்தார்னு எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களும் அவங்க பணத்தை கொண்டு வந்து துபாயில் தான் கொட்டுவாங்க. குறிப்பாக நம்மளுடைய இந்தியர்கள் துபாய் ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவில் போர் வந்தப்போ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பெரும் பண முதலைகள்லாம் அவங்க பணத்தை வந்து துபாயில் போட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். லண்டனில் அந்த சொத்துக்கான வரியை கூட்டும்போது அங்கே இருக்கக்கூடிய பணக்காரர்களும் அவங்க பணத்தை கொண்டு வந்து துபாயில் தான் போட்டாங்க. சுவிட்சர்லாந்துலேருந்து மிகப்பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் துபாய்க்கு சேஞ்ச் ஆகி வந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டை ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய துபாய் அப்படின்ற அந்த ஒரு நகரம் வச்சிருக்கு. அந்த ஒரு இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான ஒரு 10-15 நாளில் இந்த வார் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி கணிக்காங்க. ஜோதிடர்கள் கூட சனி பெயர்ச்சி முடிஞ்சிருக்கு, 10 நாளில் எல்லா சிச்சுவேஷனுமே சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி கணிக்காங்க. நம்ம வேணால் அந்த ஜோதிடத்தெல்லாம் நம்பாமல் இருக்கலாம், ஆனால் மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் அதை நம்பி முதலீடு செய்வாங்க அப்படின்றத நம்ம இங்கே குறிப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் இதை ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக கருதி விலை கம்மியாக இருக்கும்போது ப்ராப்பர்ட்டியை வாங்குவாங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். துபாயினுடைய ரியல் எஸ்டேட்டினுடைய ஸ்பெஷலிஸ்ட் சொல்கிற மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சோடனே விலை ஸ்கை ராக்கெட்டுக்கு ஏற போகுது அப்படின்றத கணிக்கிறாங்க. அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு 90% இருக்குது அப்படின்னு தான் முதலீட்டாளர்களால் சொல்லப்படுது. இந்த மாதிரியான நிறைய வாய்ப்புகள் துபாய் நகரத்தை நோக்கி இப்போ உருவாயிருக்கு. இந்த பிரச்சனையின் காரணமாக சின்ன டிப் இருந்தாலுமே இதில் வளர்ச்சி இருக்கும். அதுலேயும் துபாய் அப்படின்றது கேஷ் ரிச் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுதாங்க. 2008 நடந்த அந்த ஒரு வீழ்ச்சி இப்போ நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய பாலிசி சேஞ்சஸையும் துபாய் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. எஸ்க்ரோ அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு டெவலப்பர் கிட்ட ஆரம்பிக்கார் அப்படின்னா அதுக்கான பணத்தை அந்த டெவலப்பர் கிட்ட நேரடியாக அந்த ப்ராப்பர்ட்டி பையர்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக கவர்மெண்ட்டு சூப்பர்வைஸ் பண்ணுற இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்ஸில் போட்டு வைப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை நேரடியாக அந்த ப்ராப்பர்ட்டி டெவலப்பருக்கு போகாது. இந்த கவர்மெண்ட்டினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய இந்த எஸ்க்ரோ மாதிரியான அக்கௌண்ட்ஸில் தான் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி ஒருவேளை பாதியிலே கைவிட்டுருச்சு அப்படின்னா அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட்டே. ப்ராப்பர்ட்டியை கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பணத்தை அந்த ப்ராப்பர்ட்டி டெவலப்பருக்கு கொடுப்பாங்க. ஸோ 2008 இந்த மாதிரியான ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ்லாம் மக்கள் பணத்தை கொண்டு ஓடி போனாங்க துபாயில். ஆனால் இப்போ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது சுத்தமாக இல்லை. ஏன்னா அது எல்லாமே எஸ்க்ரோ அக்கௌண்ட்ஸில் மெயின்டைன் பண்ணப்படுது. அதையும் தாண்டி துபாயை பொறுத்தளவுக்கு கேஷ் ரிச் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஷ் ரிச் மார்க்கெட்னா என்னென்னா லோன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்குறது, டிரான்சாக்ஷன் வாங்குறது அப்படின்றதெல்லாம் துபாயில் மிகப்பெரிய அளவில் இல்லை. எல்லாமே டைரக்ட் கேஷ் டிரான்சாக்ஷனாக தான் இருக்குது. லோன் வாங்கி நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் அப்படின்னு 20-30% தான் இருக்கு. நேரடி பணத்தின் மூலம் நடக்கிற பரிவர்த்தனை அப்படின்றது 80% வரைக்கும் துபாயில் இருந்துகிட்டு இருக்கு. 70-80% அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால பேங்க் திவாலாகிற வாய்ப்பும் குறைவாக தான் இருக்கு. ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் கருதி நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, அதுவும் குறிப்பாக கல்ஃபில் 1 கோடி இந்தியர்கள் இருக்காங்க. அவங்க வேலை பார்க்காங்க. அவங்கெல்லாம் அந்த நாடுகளுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கி தரணும். ஸோ கல்ஃப் ரீஜன் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த கல்ஃப் அப்படின்றது ஸ்டேபிளாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் கணிக்கப்படுது. துபாயில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸுமே அவங்களினுடைய தினசரி வாழ்க்கையை நார்மலாக தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுடைய ஃபோனுக்கு மிசைல் அலர்ட் அப்படின்றது வருது. மிசைலும் UAE நோக்கி வருது. ஆனால் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அரசாங்கம் அதை வெற்றிகரமாக இன்டர்செப்ட் பண்ணுதாங்க. 1-2 மிசைல் நாட்டுக்குள்ளே வந்து விழுந்தாலுமே அது மக்கள் அதிகமாக வசிக்காத இடத்துல தான் வந்து விழுது. அதுலேயும் பெரும்பாலும் அந்த மிசைலை இன்டர்செப்ட் பண்ணும்போது உருவாகிற டெப்ரிஸ், அந்த குப்பைகள் தான் கீழே விழுந்து எரிஞ்சு தீ பிடிக்குது. அதையும் தாண்டி மிகப்பெரிய அளவுக்கு துபாய் சிட்டி நம்ப தகுந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு மையமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுதாங்க. அங்கே இருக்கக்கூடிய துபாய் ரெசிடென்ட்ஸ், அதுவும் குறிப்பாக இந்தியர்கள் மிகப்பெரிய அளவில் அந்த நகரத்தின் மீது வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை குறைக்காம தான் இருக்காங்க. இது சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.